கை பார்த்து ஓகே. எங்கள் செடியில் வந்து ரெட் கொடை மிளகாவும் அந்த பச்சை வந்து க்ரீன் கொடை மிளகாவும் வந்துட்டு பலாப்பழம் கான்கிரீம் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு Montreal Moms. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா வந்து நாங்கள் ஏற்கனவே மான்ட்ரியலில் ஒரு ஃபார்ம் போயிருந்தோம், குயின் ஃபார்ம் அப்படின்ட்டு. அங்கே வந்து கார்ன் பிக்கிங்காக போயிருந்தோம். அந்த வீடியோ ஏற்கனவே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதது இருந்தால் அங்கே மேலே லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் வந்து கார்னை வச்சு ஏதாவது ரெசிபி டிஃப்ரெண்ட் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். நான் அது வரைக்கும் கார்ன் வச்சு சமைச்சது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். கார்ன் கிரேவியும் சீஸ் கார்னும் ட்ரை பண்ணி இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதோட கொஞ்சம் பெட்டராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து நைட்டுக்கு வந்து கார்ன் கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி போடலாம் அப்படின்னு ஐடியா. இதில் வந்து கார்ன் வந்து அவையே போட்டிருக்கேன், அது அவஞ்சிச்சு, ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் அவஞ்சிச்சு. இப்போ வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கார்னை வந்து நான் ஸ்பூனை வச்சு ஒரு லைன் மட்டும் அந்த ஸ்பூனோட பின்னாடி இதை வச்சு நான் எடுக்கிறேன். சுடுது, அது சூடாக இருக்குது கார்ன். அது மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்காது, மற்றதெல்லாம் வந்து நம்ம கை வச்சு அப்படியே எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டா வரும். கையை ஒரு லேயர் மட்டும் ஸ்பூனை வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் நான் கையை வச்சு அப்படியே எடுத்துடுறேன். அழகாக வந்துருச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாம் சூடான பிறகு கொஞ்சம் சீரகம், வந்து இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போடுறேன். 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வதங்கிறதுக்காக நான் உப்பு போடுறேன், கல் உப்பு. ஆக்சுவலி இது வரைக்கும் இந்த கார்ன் கிரேவி செஞ்சதில்லை. ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் அந்த கார்ன் பிக்கிங்லேருந்து கார்ன் பறிச்சதுனால ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தக்காளி போடுறேன். நான்வெஜ் மெத்தடில் தான் இருக்கும். மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக நான் போடுறேன் கலருக்காக. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டேன். மல்லிப்பொடி அதே மாதிரி 1 ஸ்பூன். இதோடு சேர்த்து வந்து கரம் மசாலா போடணும். என்கிட்ட கரம் மசாலா வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பிரியாணி பொடி ஒன்று பிரித்து கொண்டு வந்தேன் ஊர்லேருந்து. ஸோ அது கொஞ்சம் ஒன்று டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதுக்காக. அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இந்த பொடியோட வாசனைலாம் போனதுக்கப்புறம் அடுத்து நம்ம கார்ன் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சோண்டு தண்ணி பிடிக்காமல் இருக்குது. இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஸ்மெல்லு, பொடியோட ஸ்மெல்ஸ்லாம் போயிடுச்சு. எண்ணெயும் கொஞ்சம் மேட்டாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த சைஸில் நான் 2 கார்ன் வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அதுதான் போட போகிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் துரி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் கொஞ்சம் துரி வச்சுருக்கேன். இவ்வளோ கேஷ்யூ நட் போடுறேன். போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணணும். இது தேங்காயும் கேஷ்யூவும் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது. அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து வெந்நீர் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். லாஸ்ட்டு வந்து
வந்து நான் கொஞ்சோண்டு பன்னீர் தேவி போடுறேன். நான் இந்த சைஸ் எடுத்துருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும்ல. இது வந்து கார்ன் வந்து உப்பு நிறைய ஏற்காது அப்படி சொல்லுவாங்க, அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டா ஓகே. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். கார்ன் கிரேவி சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் நான் கார்ன் கிரேவி. தேங்க்யூ. இன்றைக்கி வந்து கார்ன் சீஸ் செய்ய போகிறேன். கார்ன் கிரேவிக்கு மாதிரியே கார்ன் வந்து அவையே போட்டிருக்கேன். இங்கே வந்து கார்ன் சீஸ் செய்கிறதுக்கு தேவையான எல்லாம் பண்ணியிருக்கேன். குடமிளகா வந்து க்ரீன் கலர் குடமிளகா, ரெட் குடமிளகா, அதுக்கப்புறம் ஆனியன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட், பெப்பர், அப்புறம் சுகர், மயோனைஸ், அதுக்கப்புறம் பட்டர் அண்ட் சீஸ். இவ்வளோ தான் தேவைப்படும். செய்கிறதுக்கு வந்து ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், செய்ய ஆரம்பிக்க போகிறேன். எங்கள் செடியில் வந்து ரெட் குடமிளகாவும் அந்த பச்சை வந்து க்ரீன் குடமிளகாவும் வந்துட்டு அதை தான் பறிச்சுட்டு சீஸ் கார்னுக்கு போட போகிறேன். இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி சீஸ் இருக்குது. மசாலா சீஸ், செட்டார் சீஸ் அண்ட் ஸ்விஸ் சீஸ், அப்புறம் அமெரிக்கன் சீஸ், அப்புறம் நிறைய இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து மசாலா சீஸும் செட்டார் சீஸும் வாங்கி தான் திருவிட்டு இருக்கேன். இது திருவினதே கிடைக்கும் ஷாப்பில், பட் ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி கட்டியானது வாங்கி துருவிட்டு இருக்கேன். சின்னதில் துருவுனா டக்குன்னு அது மேலே போட்டோன்னா டக்குன்னு உருகின மாதிரி ஆயிரும். அதனால பெருசில் வச்சு நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். கை பார்த்து ஓகே. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதா? பக்கத்தில் கை வைக்காம கொஞ்சம் தூரமாக வச்சு பண்ணு. ஓகே, பக்கத்தில் தான் மாட்ட கொடுத்துருங்க. இங்கே இங்கே இங்கே. தேங்க்யூ. இப்போ கொஞ்சம் சீஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு வழியாக அம்மா தெரிய கொடுத்துட்டேன். எனக்கு ஃபுல்லாத்தையும் அவள் தான் தெரியும். கொஞ்சம் ஆரஞ்சு, கொஞ்சம் ஒயிட், கொஞ்சம் ஆரஞ்சு, கொஞ்சம் ஒயிட்டு. அப்புறம் நான் வந்து கானை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ரெட் ஆனியனை போட்டிருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு பாதி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன ஸ்மால் மீடியம் சைஸ் க்ரீன் கலர் குடமிளகா, அதுக்கப்புறம் எங்கள் செடியில் காய்ச்சின சின்ன சின்ன ரெட் கலர் குடமிளகா வந்து 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மயோனைஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போடணும். 1 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கு. அப்புறம் லிட்டில் பிட் சால்ட் போடணும், கொஞ்சம். ஓகே தங்கம், லைட்டாக போதும் 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 போதும். அதுக்கப்புறம் பெப்பர் இன்னும் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, ஸோ கொஞ்சம் நான் அதிகமாக பெப்பர் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் லிட்டில் பிட் கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சோன்னு பட்டர் போடுறேன். பட்டர் உருகி வந்ததும் பட்டர் உருகினதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் போட்டு நம்ம சமமாக பரவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும். திறந்த உடனே சூப்பராக ஸ்மெல் வருது, செம்மையாக இருக்குது. சீஸ்னாலே எங்களுக்கு பிடிக்கும், எனக்கு போய் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா திறந்தனா செம்ம ஸ்மெல் வருது. அதில் சீஸ் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கான் அவிச்ச தண்ணி மேலே தட்டை வச்சிருந்த ஹீட்டு இருக்குங்கிறதே ஞாபகம் இல்லை. அதில் வந்து கொஞ்சம் உருகிடுச்சு சீஸ் இந்த சைடு, தெரியுதா? அவங்களும் சேர்ந்து சமைக்கணுமா என் கூட சேர்ந்து. ஒட்டிக்கிச்சு அந்த ஹீட்டில். இது ஆக்சுவலி நான் இது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம்
துருவி அப்படியே மேலே போட்டிருந்தோம்னா எல்லா இடமும் கவர் ஆயிருந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் கட்டியானதுனால விழலை. இன்னும் கொஞ்சம் துருவி போடலாம். வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்து மனசு திருப்தியா இல்லை. ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்சம் மேலே திருவி போடலாம் அப்படின்னு கொஞ்சம் திருவி போடுறேன். ரொம்ப ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். நான் நம்பர் 2 கிட்ட தான் வச்சுருக்கேன். சீஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? என்னது இது? வாட் இஸ் தட்? பலாப்பழம். லாஸ்ட்டு வந்து ஃபைனலாக ஆரிகானோ போட்டால் வந்து நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்கிட்ட வந்து ஆரிகானோ இல்லை. பாஸ்லி போடலாமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகம். பட் ஆனால் சும்மா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சும்மா மேட்டால் போட போகிறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்மெல் இருக்குது தானே. ஸோ பாஸ்லி மட்டும் கொஞ்சோண்டு லிட்டில் பிட் போட்டிருக்கேன். இது கூட சேர்ந்து சில்லி ஃப்ளேக்ஸும் போடலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம ஊர் சாப்பிட்ட மாதிரி சீஸாக இருந்தால் கூட நம்ம ஊர் ஐட்டம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்ல. ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கிறவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்தால் ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். கார்ன் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்டில் போடுங்க. அதே மாதிரி இதில் வந்து வேறு ஃப்ளேவர்ஸு இல்லைனா வேறு மெத்தட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் போடுங்க. நானும் அதை செஞ்சு பார்த்து சொல்கிறேன். அவளுக்கு இந்த பிளேட்ல தான் வேணுமா? ஓகே, வாவ், சீஸ் நல்லா சவச்சிருச்சு ஆல்ரெடி. எம்மி. வாவ், நல்லா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா? மோர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐகான்ல வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.